Good morning, friends. Today we are going to see about the duck and the kangaroo. ஸோ இது ஒரு டக்குக்கும் ஒரு கங்காருக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ கங்காரு இதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இதை அதாவது ஆஸ்திரேலியா அந்த கண்ட்ரியோட நேஷ்னல் அனிமல். ஓகே, ஸோ கங்காருக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு குட்டி பவுச் இருக்கும். அந்த பவுச்சில் தான் இதோட பேபிஸை எங்கே போனாலும் கேரி பண்ணிக்கிட்டே போகும். ஓகே. ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா கங்காரு அதாவது இப்படி ஜம்ப் பண்ணி தான், அதாவது ஹோப் பண்ணி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்றொரு கேரக்டர் டக். ஸோ டக்கு நீங்கள் இந்த அந்த பாண்டில் நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்கலாம். ஸோ இது அந்த டக்கு இந்த பாண்டில் தான் எப்பொழுதும் சர்வை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதோட லைஃப் அந்த பாண்டு உள்ளே தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இந்த டக்குக்கு என்னாச்சுன்னா, அதாவது நம்ம லைஃப் இந்த பாண்டுக்குள்ளே தான் இருக்க, நம்ம மற்ற இடங்களுக்கு போக முடியலை, மற்ற இடங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துட்டு. ஸோ அதனால் இந்த டக்கு என்ன பண்ணுதுன்னா, இப்போ கங்காரு பக்கத்தில் வருது. கங்கார்கிட்ட கேட்கு, கங்காரு என்னோடய லைஃப் இந்த நாஸ்டி பாண்டிலே முடிஞ்சிட்டு, ஆனால் நீ ஒன்றே பாரு, நீ ஜாலியாக என்ன பண்ணுத, நல்லா அதை எங்கேனாலும் அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் நீ மூவ் ஆகி அதாவது ஹோப் பண்ணி போகிற, பட் என்னால் அப்படி போக முடியலை. ஸோ அதனால் எனக்கு என்னோட ஒரு ஆசை என்னென்னா, நீ ஜஸ்ட் என்னை எல்லா பக்கமும் கேரி பண்ணிட்டு போகணும், உங்கூட நானும் சேர்ந்து இந்த உலகத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், உன்னை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, ஜஸ்ட்டு நான் உன் பின்னாடி ஜஸ்ட்டு உட்காந்துக்கிடுவேன். ஸோ நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், ஜஸ்ட்டு அது குவாக் அப்படிங்கிற வேர்ட்ஸை மட்டும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இந்த டக்கு கங்கார்கிட்ட சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த டக்கு என்ன சொல்லுன்னா, நம்ம அதாவது எல்லா இடங்களுக்கும், அதாவது ஓவர் த லேண்ட், ஓவர் த சி, டி, அந்த ஜெல்லி போலி, ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்களையும் நம்ம சுற்றி பார்ப்போம் அப்படின்னு இந்த டக்கு கங்கார்கிட்ட சொல்லுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கங்காரு என்ன பண்ணுது, எந்த ஒரு ஆன்சரும் இம்மிடியேட்டாக என்ன பண்ணுது, அதாவது ஆன்சர் பண்ணலை, கொஞ்சம் என்ன பண்ணுது, யோசிக்கி. ஓகே வெயிட், ஜஸ்ட்டு நான் திங்க் பண்ணிவிட்டு உன்னை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ஓகே நான் உன்னைய கூட்டிகிட்டு போக முடியும், பட் ஆனால் என்னென்னா எனக்கு ஒரு அந்த உன்னுடைய லெக்கு, அதாவது உன்னுடைய ஃபீட்டு நீ வாட்டரில் எப்போ இருந்தாலும் சர்வே பண்ணனால அது வெட்டாக இருக்கும். ஸோ அந்த வெட்டோடு நீ பின்னாடி இருந்தால் என்ன ஆகும்னா, எனக்கு அதாவது ரியோமேட்டிசம், அதாவது இந்த பேக் பெயின், அந்த மாதிரி பெயின் வரலாம். ஸோ அதனால் இது ஒரு ரிஸ்க்கு அப்படின்னு இந்த கங்காரு டக்கிட்ட சொல்லுது. ஸோ அது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம டக்கு என்ன சொல்லுது, ஓகே நோ ப்ராப்ளம், அதை என்ன பண்ண நானுமே சால்வ் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அதாவது அந்த ஃபீட்டில் நான் போடுறதுக்கு எனக்கு 4 பேர்ஸ் சாக்ஸு கொண்டு வந்துடுவேன். அது மாதிரி உள்ளன் சாக்ஸு, அது மாதிரி கிளாக், அதாவது ட்ரெஸ்ஸு, அது மாதிரி சிகர், இந்த 3 திங்ஸை நான் கொண்டு வருவேன். ஓகே, ஸோ 4 பேர்ஸு சாக்ஸ், அது மாதிரி கிளாக், அதாவது CLOAK கிளாக்னா அதாவது ஒரு ட்ரெஸ்ஸு. ஓகே, அப்புறம் சிகர் CIGAR, சிகர்னால் அதாவது நம்ம தமிழில் சுருட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3ஐயும் கொண்டு வருவேன். ஓகே, நான் இப்போ இந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிடுவேன், அந்த சாக்ஸையும் அதாவது புட்டான். ஓகே, ஐ வில் வியர் இட். ஸோ இப்படி போட்டுக்கிட்டோம்னா உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கங்காரு என்ன சொன்னால், ஓகே ஆனால் ஒரு கண்டிஷன், நீ என்ன பண்ணால் என் பேக் சைடில் இருக்கக்கூடாது, என்னோடய டெய்லோட டிப் இருக்குது பார்த்தியா, ஸோ அதில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுது. ஸோ நான் இப்போ இந்த டக்கு ஓகே சொல்லிவிட்டு, இப்போ கங்காரு அண்ட் இந்த டக், ஸோ அவங்க அவங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அவங்க மூன்லைட் பெயில், ஸோ நைட்டில் தான் இதை அவங்க ட்ராவல் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, ட்ராவல் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, அந்த உலகத்தை, அதாவது அந்த வேர்ல்டை 3 டைம்ஸ், இந்த வெண்டு 3 டைம்ஸ் அரவுண்டு த வேர்ல்டு, 3 டைம்ஸ் இந்த உலகத்தை போய் அப்படி எல்லா இடங்களையும் நல்லா சுற்றி பார்க்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கங்காரு அண்ட் இந்த டக், ஸோ இந்த அனிமல்ஸ் அதான் இந்த வேர்ல்டு ஹாப்பியஸ்ட்டு, அதான் அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்போ இந்த உலகத்தை எல்லா பக்கமே நல்லா சுற்றி, அதாவது ஃபீல்டு ட்ரிப், அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த போயத்தை எழுதின ரைட்டர் நேம் எட்வர்ட் லியர். ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கிளியர்லி. தேங்க்யூ.